ஹாய்ங்க. விசேஷ வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்னதான் பார்த்தீங்கன்னா நம்ம வகை வகையாக உணவுகள் நம்ம சாப்பிட்டா கூட கடைசியில் ஃபைனல் டச்சு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் தயிர் சேமியும் சாப்பிட்டா தான் அந்த விருந்தே நிறைவான மாதிரி இருக்குங்க. ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காலை டிஃபனுக்கே பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் மஷ்ரூம் பிரியாணி எல்லாம் இருந்தால் கூட கடைசியில் ஃபைனல் டச்சுக்கு ஒரு கரண்டி தயிர் சேமியை வைப்பாங்க. அம்புட்டு ருசியாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதனாலேயே இன்னைக்கு தயிர் சேமியா செஞ்சாச்சுங்க. நம்ம ஊருக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா ஆடி மாதங்களா, ஆடி மாதம் எந்த விசேஷம் வைக்க மாட்டாங்களா, அதனால் தயிர் சேமியா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு சேமியா பார்த்தீங்கன்னா 3.5 கப் தண்ணி வச்சுங்க, வேக வச்சு வடிச்சு வச்சுக்கோங்க சேமியாவை. அதோடைய தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுங்க நல்லா தாளித்து வச்சுக்கோங்க. நல்லா சேமியா ஆறின பிறகு அதோடைய இப்போ நல்லா கெட்டி தயிர் புளிக்காத தயிர் ஊற்றிக்கோங்க. அதோடைய பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால் நம்ம தாளிப்பு போட்டு வச்சு கடுகையை எடுத்து போட்டுங்க நல்லா கலக்கி விட்ருங்க. இன்றைக்கி மாதுளம்பழம் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. சூப்பரான தயிர் சேமியா தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.